ப்ளஸ் இன்னைக்கு நம்ம தோட்டப்பட்டில் இருக்க ஹோலாண்ட் ஷோரூம் தான் இருக்கும். ஸோ நியூ ஹோலாண்ட் ஷோரூமில் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ்மேன் சேல்ஸ்மேன் எல்லாத்தையுமே பேசலாம். முக்கியமாக சர்வீஸ்மேன்ட்ட வந்து கேட்கலாம் இந்த வண்டியை பற்றி ஃபுல் மாடல் ரேட்டு எல்லாமே கேட்கலாம். ஸோ ஆனால் சேல்ஸ்மேன் வாங்கினேன் வண்டியை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு தெரியாது எதுவுமே இல்லை, வண்டியோட அந்த டைமென்ஷன்ஸ், ஸோ அந்த டயரோட அந்த சைஸ் எல்லாமே சொல்லிடுங்க. வண்டியோட மாடல் 3630. ஓகே. சூப்பர் பிளஸ் நியூ ஹாலண்ட். இது யுவோகா இன்ஜின், கம்பெனியோட ஓன் இன்ஜின். இது நியூ ஹாலண்ட் கம்பெனியோட ஓன் இன்ஜின். ஃப்ரண்ட் டயர் பார்த்தோம்னா ஓகே 6x50 வரும். 16 சைஸ் பேக் டயர் வரும். ஓகே. இது வந்து நார்மல் கியர் பாக்ஸ், லோ ஐ மட்டும் தான் வரும். அசினல் வால்வ் அந்தாண்ட இருக்கு. ஓகேண்ணா. ஹைட்ராலிக் சிஸ்டம் நிறைய இருக்கு. ஓகேண்ணா. இது ரேட் எவ்வளோண்ணே? 875ங்களா? 9925. 925. ஓகே. 9,25,000 சொல்றீங்க. ஓகே. 9,25,000னா இப்போ வந்து இஎம்ஐலாம் எடுக்கலாமாண்ணே? இஎம்ஐலாம் எடுக்கலாமா? எடுக்கலாங்களா? சரி ஓகேண்ணா. இப்போ வந்து ஓகேண்ணா அடுத்து இதுக்கு வண்டியை பற்றி வேறு ஏதாவது சொல்லுங்கண்ணா. இதுல ஸ்பெஷலிஸ்ட் ஹைட்ராலிக் பட்டன் சிஸ்டம் நிறைய இருக்கு. டெக்னாலஜி இதுல நம்ம வண்டியில தான் ஹைட்ராலிக் சிஸ்டத்துல பட்டன் டைப் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் இருக்கு. சென்சிங் லிவர் இருக்குங்க. சென்சிங் வேலை செய்யும் நல்லா. ஓகே. நம்மளுக்கு ஓகே அதுக்கு அந்த மாதிரி இருக்கு. இதுல வந்து பிடிஓ பார்த்தோம்னா 2 விதமான பிடிஓ இருக்கு. நார்மல் பிடிஓ ஒன்னு இருக்கு. ஓகே. இதுல கிரவுண்ட் ஸ்பீட் பிடிஓ ஒன்னு இருக்கு. பிடிஓ என்ன சொல்லுங்க? வண்டி ரொட்டாவேட்டர் ஓட்டர் ஸ்பீடு 2 விதமான கியர் ரேஞ்சஸ் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. 540 கிரவுண்ட் ஸ்பீட் பிடிஓ ஒன்னு இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இப்போ ரொட்டேட்டர் எல்லாம் இதுல இருந்து தான் ஓடுவாங்களா? இது எப்படி நான் ஓபன் பண்ணிட்டு ஓடுறாங்களா? இது ஓபன் பண்ணிட்டு இதுல குக்கி மாதிரி ஒன்னு இருக்கும். டச் பண்ணோனே ரொட்டேட்டர் வச்சு ஓடுவாங்க. ஓகே ஓகே. இப்போ இது கூட வந்து அந்த விவசாயிகளுக்கு ஏதாவது இதுல வாங்கினா இஎம்ஐல வாங்கினா அவங்க வந்து லோன்ல வாங்குவாங்க. லோன் வாங்கும்போது நீங்க ஏதாவது இந்த கலப்பெல்லாம் வாங்கி தருவீங்களா? நாங்க வாங்கி தரோம். ஃப்ரீயா தருவீங்களா? வெளில வாங்கி தரோம். ஓகே. ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நாங்க வாங்கி தரோம். சரி ஓகே. அடுத்து வேற இதே மாதிரி எத்தனை மாடல் உங்கள்கிட்ட இருக்கு டிராக்டர்ஸ்? அதை பத்தி சொல்லுங்க. ஸ்டார்டிங் 30 HP ல இருந்து 110 உள்ள இருக்கு. 30 HP ல இருந்து 110. இது வந்து 50 HP. இது 50. ஓகே 110. இப்போ வேற ஏதாவது டிராக்டர் இருக்கா உள்ளார? சரி ஹோலாண்ட் 3630 சொல்றீங்க. இப்போ வந்து வேற மாடல் டிராக்டர் ஏதாவது இருக்கா? இருக்கு. இதுல கியர் பாக்ஸ் வேற மாடல் இருக்கு. கியர் பாக்ஸ் ஓகே. வேற மாடல் கியர் பாக்ஸ் இருக்கு. மோஷன் டேஷ் ஆல் ரவுண்ட் ஒன்னு இருக்கு. 3230 இருக்கு. 4710 5510 இருக்கு. ஓகே ஓகே ஓகே. அதுக்கு அப்புறம் 6010 9010. ஓகே எல்லாமே. ஓகேண்ணா. சரிண்ணா நீங்க சொன்னதுல இவ்வளவு விஷயம் சொன்னீங்க, நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த டிராக்டர்ல அந்த டிஃபரன்ஸ் சொன்னீங்கல்ல, அதை நம்ம பார்த்துடலாமா? வாங்க. கீர் வரும். அதுல லோ ஐ மட்டும் தான். அதுல ஒரு மாடல் இது. மத்தபடி எல்லாமே சேம் தான். இந்த யூஜி கியர் பாக்ஸ் மட்டும் 12+3 வந்து வேற ஒரு மாடல். ஒரு கீர் எக்ஸ்ட்ராவா இருக்கும். ஒரு கீர் அடிஷனல். ஓகே. அப்கிரேடட் வெர்ஷன். சரி ஓகே ஓகே. இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் ஏதாவது வரப்போதா? அது சொல்லுங்க. 110 சொல்லின்னு இருக்காங்க. இன்னும் லான்ச் ஆகும். வந்து இருக்கு. லான்ச் ஆயிடுச்சு. ஓகே. நம்ம இதுக்கு கொண்டு நீங்க தான் சொன்னீங்கல்ல, அதாவது 50ல இருந்து 150 வரைக்கும் ரிட்டர்ன் சொன்னீங்க. அப்ப 110 இப்ப லான்ச் ஆகும் சொல்றீங்க. 150 இருக்குல்ல? 110 சொன்னீங்களா? சரி ஓகே. சரி ஓகே. 45 ஒன்னு லான்ச். ஓஹோ ஓகே ஓகே. 45. இப்போ 50 HP 150 HP 110 HP எல்லாம் சொல்றீங்கல்ல, இதுல வந்து என்ன அந்த HP அத பத்தி நம்ம மக்களுக்கு சொல்லிருங்க. டூ வீலர்னாக்கா நம்ம சிசி கணக்குல சொல்றோம். சிசி சொல்லுவோம். மைலேஜ். அதே இன்ஜினுக்கு இது சொல்றது. HP மைலேஜ். ஆமா. ஓகே. ஸ்பீட் வந்து இப்போ 50 HP வந்து ஒரு ஃபுல் டேங்க் இது பண்ணா எவ்வளவு கிலோமீட்டர் ஓடும்? 1 மணி நேரத்துக்கு 1 ஏக்கர் ஓடும். 1 ஏக்கருக்கு 4 லிட்டர் டீசல் தான். நாங்க சொல்றது அதிகபட்சம் சொல்லி கம்மியாகலாம். கம்மியா சொல்லி அதிகமான ஃபீட்பேக் இருக்கு. ஓகே ஓகே. அதனால சரி ஓகே ஓகே. எங்க ரொட்டாவேட்டர் இது நான் சொல்றேன். கல்டிவேட்டர் ஓட்டினா இன்னும் கம்மியாகும். ஓகே ஓகே. இப்போ HP அதிகமாக நமக்கு வந்து டீசல் போயிட்டே இருக்கும். டீசல் அதிகமாகும். அதிகமாகும். ஓகே ஓகே ஓகே. ஆனா ஸ்பீடா ஓடும். ஓகே. கடகடன்னு எல்லாமே ஓட்டலாம். எல்லா வேலையும் செய்யலாம். இதுல பேலர் ஓட்டலாம், ரொட்டாவேட்டர் ஓட்டலாம், கல்டிவேட்டர் ஓட்டலாம், ரோடு மச்சி கரும்பு குட்டி போகும். எல்லா வேலையும் செய்யலாம். ஓகே ஓகே. இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து சர்வீஸ் சொல்லுங்க. ஏன்னா நீங்க வந்து சர்வீஸ் மேன் தானே முக்கியமா. ஸோ வந்து சேல்ஸ் பத்தி உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சாலும் சர்வீஸ் பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அதுக்கு தான் நீங்க ஆளு, சேல்ஸ் சர்வீஸ் ஆனாலும். ஸோ சர்வீஸை பத்தி சொல்லுங்க. சர்வீஸ் எந்த மாதிரிலாம் பண்றீங்க? சர்வீஸ்னா எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவர் பார்த்தோம்னா 50 மணி நேரத்தில் ஆயில் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் 300 மணி நேரம் அதுல இருந்து அடிஷனலா ஆயில் சேஞ்ச் பண்ணிக்கணும். இன்ஜின் ஆயில் வந்து 8.5 லிட்டர். கியர் பாக்ஸ் ஆயில் 30 லிட்டர். அது வந்து 1200 மணி நேரத்துல சேஞ்ச் பண்ணணும்.
ஓகே. இப்போ வந்து அந்த அதுலயே காமிக்குமா, டைமிங்லாம் காமிக்குமா? டைமிங்லாம் ஹவர் மீட்டர் ஓடும். ஹவர் மீட்டர் அதுலயே இருக்கு. ஓகே. ஸ்பீடு என்ன ரேஞ்சஸ் போகுது, ஓகே. அவர் எவ்வளவு ஓடுது, மணி கணக்கு தான். ஓகே. அதை வச்சுதான் நம்ம சர்வீஸ் பண்றது கரெக்டா இருக்கும். வண்டி ஹீட்ரு, டெம்பரேச்சர், டைனமோ ஒர்க்கிங் எல்லாமே அதுல மீட்டர்ல வந்துடும். ஸ்டேரிங் வந்து பவர் ஸ்டேரிங் தான். ஆன் ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் தான். ஓகே. இப்போ இது சொன்னீங்க, வேற என்ன சொல்றது, சர்வீஸ் பத்தி சொல்லிட்டீங்க. இப்போ சப்போஸ் ஏதாவது பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா இங்க எடுத்து வந்தா செஞ்சு தருவீங்களா? பஞ்சர்லாம் நம்ம பஞ்சர் ஓட்டறதுல இது பண்ணிடலாம். ஓகே. வீல் பாக்ஸ் நாங்க இப்போ உங்க டிராக்டர் ஓகே, மத்த டிராக்டர் ஏதாவது வந்தா பண்ணி தருவீங்களா? நம்ம பிராண்ட் மட்டும் தான் பண்ணி தருவீங்க. தெரிஞ்சவங்க யாரானா வந்தா நம்ம செஞ்சு கொடுப்போம். ஓகே. ஓகே. அதுக்கெல்லாம் ரேட் எவ்வளவு ஆகும்? இன்னைக்கு 2024ல இருக்கும். ரேட் எவ்வளவு? பிரைஸ் வந்து அதெல்லாம் இது பண்ணும்போது தான் சொல்ல முடியும். ஓகே. என்ன செய்யறோம் வேலை. ஓகே. அதான் பஞ்சர்னா ஒரு வருஷம் வாரண்டி இருக்கு, நம்ம அதெல்லாம் இது பண்றோம் போறோம், அது வேற. ஓகே. முன்ன பின்ன தெரியாதவங்க சரி யாராவது ஒருத்தவங்க ஒரு அர்ஜென்ட் கேக்குறாங்கன்னா அது செஞ்சுது. அது வேற. ஒரு வருஷம் வாரண்டினா அதுல என்னென்ன கிளைம் ஆகும்? இப்போ இதுல ஒரு வருஷம் வாரண்டிங்களா? உண்மையிலே ஒரு வருஷத்துக்கு வாரண்டி என்ன கிளைம் ஆகும்? என்னன்னா இப்போ ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 6 வருஷம் வாரண்டி. 6 வருஷத்துல ஒரு வருஷத்துக்கு வந்து செல்ஃப் மோட்டர், டைனமோ, ஆல்டர்னேட்டிவ் இதுக்குதான். 6 வருஷத்துக்கு என்ன வாரண்டினா இன்ஜின், கியர் பாக்ஸ், கிரவுண்ட் உடைஞ்சால் மட்டும், தேய்மானம் இல்லாம உடைஞ்சால். எப்படி உடைஞ்சால் மாத்திருப்போம். அதுக்குதான் 6 வருஷத்துக்கு வாரண்டி கொடுக்குறாங்க. சப்போஸ் ஆக்சிடென்ட் ஆச்சு அது ஏதாவதுனாக்கா நம்ம பண்ணிடலாம். அது இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிடும். ஓகே. ஓகே. ஆக்சிடென்ட்லாம் ஏதாவது பொருள் இன்ஜின்ல எனக்கு ஃபால்ட் ஆகி போச்சு கொடுத்து அப்படின்னா அதை இன்ஜினே மாத்தி கொடுப்பாங்க. ஆனா தேஞ்சு போய் நம்ம இதுவாகுதுன்னா அது கிடையாது. தேஞ்சு போயினா ஒர்க் ஆகணும். தேஞ்சு போயினா எப்படி சொல்றீங்க? இப்போ ஓட்டி தேய்மானம் சொல்லுவாங்க, அது அந்த மாதிரி சொல்றீங்களா? இல்ல தேஞ்சு போச்சுன்னா ஆக்சிடென்ட் தேஞ்சு போச்சு அந்த மாதிரி? ஓட்டி தேய்மானம் 1.5 வருஷம் ஆயிடுச்சு. 1.5 வருஷத்துல எனக்கு வந்து பிரேக் இதுக்கெல்லாம்னாக்கா நம்ம தேய்மானம் அது ஓட்ட தெரியாம யாராவது பிரேக் ஆகி தேய்ச்சிட்டாங்கன்னா அது. ஆனா அதே உடைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா கழட்டி பாக்குறோம், உடைஞ்சு போயிடுச்சுன்னா அது வாரண்டியில கிளைம் பண்ணி விடுறோம். ஓகேண்ணா. ஓகேண்ணா. இப்போ வந்து வேற அதாவது இந்த நம்ம 2 வீலர் கம்பெனில போனா, அதாவது இது கூட அந்த சர்வீஸ் கூட வந்து அந்த சில ஆஃபர்ஸ் தருவாங்க. அதாவது இந்த 3 கார்டு வந்து 300 ரூபாய் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஓகே. அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸ்பெஷல் ஆஃபர் ஏதாவது இருக்கு? அதாவது எத்தனை தாட்டி வேணா வாட்டர் வாஷ் பண்ணிக்கலாம். வாட்டர் வாஷ் பண்றோம், நாமளே தான் பண்ணி தான் கொடுக்குறோம். ஓகே. 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 சரி. ஓகேண்ணா. இப்போ புதுசா வரப்போகுது இல்ல அந்த 110, அது எவ்வளவு ரேட் வரும் தோராயமா சொல்ல முடியுமா? தோராயமா அது உள்ள பிரைஸ் கேட்கணும். ஓகே. ஓகேண்ணா. அப்புறம் 25 லட்சம். ஓகே. அந்த 110 சிசி எவ்வளவு வரும் சொன்னீங்க? ஏசி கேபினோட வரும். 25 லட்சம். ஏசி கேபினா? ஓ அப்படியா? கேபினே ஏசில வரும். அப்படியா? ஓகே. அதோட அந்த கேபினே வந்து அழகா தந்துருவீங்க. ஏசிக்கு மேல வரும். ஓகே. அதுல ஏசி உள்ள அட்டாச். பரவாயில்லையே, நல்லா இருக்கு. சிம்பா டிராக்டர் 30 HP ப்ளூ சீரிஸ்னு சொல்லுவாங்க இத. ஓகே. இதுல பாத்தீங்கன்னா creeper, ஹைட்ராலிக் சிஸ்டம், இந்த கியர் ரேஞ்சஸ் இருக்கு. இதுல 540, 1000 ரெண்டு விதமான ஸ்பீடு இருக்கும். ஓகே. ஹை லோ இருக்கு. இது வந்து 4 wheel drive மூவிங். ஓகே. பவர் ஸ்டீரிங் தான். ஓகே. 30 HP. ஓகே. ஓகே. ஓகேண்ணா. இந்த வண்டியினுடைய இன்ஜின் ஆயில் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 4 லிட்டர் தான். ரேடியேட்டர் தண்ணி 4.5. கியர் பாக்ஸ் ஆயில் பார்த்தீங்கன்னா 20 லிட்டரு. 4 wheel டிரைவ் இருக்குது, அதுக்கு அடிஷ்னலாக 2.5 லிட்டர் வரும். இதில் கியர் ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 540, 1000 இருக்குது. 540 வந்து நார்மலு, 1000னா அதிகம் ஸ்பீடு பிடிஓ. இதில் வந்து என்னென்ன உழவுது இந்த வண்டி ஸ்பெஷலிஸ்ட்னா கரும்பு, சவுக்கு, வாழை எல்லாமே மருந்து அடிக்கிற ஸ்ப்ரேயர் மோல் கூட பின்னாடி செட் பண்ணிடலாம். ஓட்டுறது சௌரியமாக இருக்குதுன்னு சொன்னாங்க ஃபீட்பேக் கஸ்டமருக்கு. நல்லா இருக்குது. டீசல் டேங்கோடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 20 லிட்டர். இதில் ரேட்டு பார்த்தோம்னா லோ, ஹை, மீடியம். ஃபஸ்ட்டு லோக்கு, ஹைக்கு லோவுக்கு கீழே எடுப்பான். வண்டி லோவில் போட்டு எடுக்கும். வண்டி உழவு ஓடும்போது லோ செகண்டு, லோ ஃபஸ்ட்டில் போட்டால் நல்லாயிருக்கும். உழவு லோ ஃபஸ்ட்டில் போகுது வண்டி. மீடியம் கியரில் போகுது. இப்போ மீடியம் ஃபஸ்ட்டு, ஹை கியரில் போடுவான். ஹை கியரில் ஃபஸ்ட்டு. அதேமாரி தேர்டு கியர் போடுறான்.
இருக்கிறதுல ஸ்பீடு வண்டி தேடில் போர்டு மச்சு போனால் இதான். பிரேக்கு ஆயில் பிரேக் தான் நல்லா நிற்கும். வேலை என்னென்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா ஈடிப்பேரி சுகர் ஃபேக்ட்ரியில் கரும்பு வெட்டுற மிஷின் கூட போகிறதுக்கு இதுவாக இருக்குது. என்ஃபீல்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் நம்ம வண்டி தவிர வேறு எந்த பிராண்டுக்கும் சர்வ் பண்ணிட்டு வரல. கெப்பாசிட்டி டீசல் கெப்பாசிட்டி 55 லிட்ரு, இன்ஜினோடைய ஆயில் 8.5, கியர் பஸ் ஆயில் 30. இதில் பார்த்தீங்கன்னா 2 வீல் டிரைவும் இருக்குது, 4 வீல் டிரைவும் இருக்குது. வண்டி நம்ம வண்டி எல்லாத்துலேயுமே 4 வீல் டிரைவும் இருக்குது, 2 வீல் டிரைவும் இருக்குது. நம்ம மாடல் ஆல் மாடலில் அஸ்னரி வால்வும் இருக்குது. அது சொல்லிட்டேன். அதுமாதிரி கீர் ரேஞ்சஸ்க்கு வண்டி ஹை லோ மீடியம் 3 ரேஞ்சில் இருக்குது வண்டி சொல்லிட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு லோ பண்ணி காமிங்கண்ணா. லோ ஓட்டி காமி. லோ கீர். மீடியம். ஹை கீர். நம்ம தோட்டப்பட்டில் இருக்க கோபிகான டாக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 26 வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ 26 வருஷமாக நல்லாவே ரன் ஆகிட்டு இருக்கு. இது வந்து நமக்கு 26வது வருஷம். ஸோ சில்வர் ஜூப்ளியே நடந்துருச்சு. ஸோ 25 இயர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிருக்கு. ஸோ 26 வருஷத்தை காலடி காட்டு வைக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து எங்கள் நிறைய வந்தீங்கன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லோ ப்ரைஸ்ன்னு சொல்ல மாட்டேன், கரெக்டான ஒரு ப்ரைஸுக்கு வெளில வாங்காத ஒரு நல்ல ஒரு ப்ரைஸுக்கு வந்து இவங்க பண்ணி தருவாங்க. டிராக்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன டிராக்டர் இருக்குது, பெரிய டிராக்டர் இருக்குது, எல்லாமே நம்ம இப்போ பார்த்தோம். ஹை மீடியம்னு அந்த கியரில் வந்து அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஹை மீடியம் அண்ட் லோன்னு சொல்லிட்டு அவ்வளோ டிஃப்ரெண்ட் கியர்ஸ் இருந்துச்சு. ரெண்டுத்துலையுமே ஓட்டி பார்த்தாங்க. 3 டிராக்டருமே வந்து பார்த்தோம் நம்ம. நல்லாவே இருக்குது. அண்ட் ஆல்சோ ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வெளில கொடுக்காத நல்ல ரேட்டும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து குவாலிட்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஹோலாண்ட்ன்ற ஒரு கம்பெனி வந்து நல்ல ஒரு நேம் வாங்கிடுச்சு. அந்த ஒரு கம்பெனி அதான் ஒரு பிராண்டு. அந்த ஒரு பிராண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த பிராண்ட் கிரியேட் பண்ணுறத விட அந்த பிராண்டை வந்து விற்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது 26 வருஷமா நல்லா வந்து சேல் பண்ணிட்டு சர்வீஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறது ஈஸி, ஆனால் அந்த சர்வீஸ்ன்றது கொடுக்கறது தான் கஷ்டம். அந்த ப்ராடக்டே வந்து ரொம்ப எப்படி சொல்றது, மார்க்கெட்டில் வந்து டவுன் ஆகிறதுக்கு காரணமே இதுதான், சர்வீஸ் தான். சர்வீஸ் கொடுக்காததுனால தான் அவங்க வந்து நிறைய பிராண்ட் வந்து இன்னைக்கு லாஸ் ஆகிருக்கு. ஸோ இவங்க வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக அந்த சர்வீஸ் தான் நம்ம காரணம். ஆல்சோ இங்கே இருக்க சர்வீஸ்மென்ஸ் தான் காரணம். சர்வீஸ்மென் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க பார்த்தீங்களா. இதே மாதிரி வந்து சர்வீஸும் அழகாக பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு சர்வீஸ் வேணும், சேல்ஸ் வேணும், டிராக்டர்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பைக் வாங்குறோம், கார் வாங்குறோம்னா கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் டைம்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதே மாதிரி டிராக்டர்ஸில் இப்போ நீங்கள் டிராக்டர் வாங்குனீங்கன்னா நம்ம டிராக்டர் வாங்கும்போது டெஸ்ட் டைம் இருக்குது. ஸோ ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணி உங்கள் டிராக்டரை புக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து இஎம்ஐ ஆஃபர்ஸ் நிறைய போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து விவசாயியாக இருப்பீங்க, ஒரு பிஸ்னஸ் மேனாக இருப்பீங்க, உங்களுக்கு டிராக்டர் வாங்கணும் ரொம்ப ஆசையாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆன் ரோட் ப்ரைஸ், அதாவது கேஷாகவும் வாங்கலாம் அண்ட் ஆல்சோ இஎம்ஐலையும் எடுக்கலாம். ஸோ இஎம்ஐ ப்ரைஸும் அந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்ம சர்வீஸ்மேன்ஸ் அண்ட் நம்ம சேல்ஸ்மேன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இமீடியட்டாக கால் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. ஸோ மானியம் வந்து நிறைய மானியம், அரசு மானியம் இருக்குது. அந்த மானியம் வந்து என்னென்ன மானியம் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக நேரிலே சொல்லுவாங்க. ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.